கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 89 சங்கீதம் 9 தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொண்டால், நாம் நன்றாக அறிந்து கொண்டால், நிச்சயமாகவே அவரிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நமக்கு போதும் என்ற ஒரு விசுவாசமும் தைரியமும் நம்பிக்கையும் நமக்கு வரும். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன். சமுத்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு இதாய் காணப்படுகிறது. அதை நாம் அலைகளை பார்க்கும் பொழுது பயப்படுகிறோம். அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையுள்ள ஒரு பொருளாக அல்லது ஒரு காரியமாக நாம் சமுத்திரத்தை பார்க்கிறோம். அப்படித்தான் அது இருக்கிறது. அந்த சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் நம்முடைய தேவன். அதாவது அந்த சமுத்திரத்தின் வல்லமையை ஆளுகிறவர் நம்முடைய தேவன். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன். சமுத்திரத்திலே அலைகள் எழும்பும் பொழுது நாம் பயந்து ஓடுகிறோம். ஆனால் அந்த அலைகளின் அவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அடங்க பண்ணுகிறார். அதற்குள்ள வல்லமை அதற்கு இருக்கிறது. அதாவது இது ஏன் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர். இந்த சமுத்திரத்தை அவர் உண்டாக்கினார். அவருக்கு அந்த சமுத்திரத்தை ஆளுகிறதற்குள்ள வல்லமை இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சற்று சிந்தித்து பார்ப்போம். முந்தின வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது. உம்முடைய தேவன் அன்புள்ளவர், தயவுள்ளவர், வெகுவாய் மன்னிக்கிறவர், இரக்கம் நிறைந்தவர். அப்படியெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவர் வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் அவருடைய வல்லமைகளை நாம் அனுபவிக்க முடியும். அவரை போல் வல்லமையுள்ளவர் யார் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் நம் கர்த்தருடைய உண்மை அவரை சூழ்ந்திருக்கிறது. அவர் செய்வேன் என்று சொன்னால் செய்வார். அவர் நான் இதை வாக்குத்தத்தமாக பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ வசனங்களை நமக்கு தந்திருக்கிறார். அதையெல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 13 வசனம் சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வலது கரம் நமக்கு பராக்கிரமம் செய்யும். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் இன்றைக்கு எந்தெந்த காரியங்களிலே கலங்கி கொண்டிருக்கிறோமோ அந்தந்த காரியங்களிலெல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். தேவன் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவர். தேவன் நம்மை சுகமாக்க வல்லமையுள்ளவர். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தருடைய வல்லமை பற்றி எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரம். சமுத்திரத்தை ஆளுகிற தேவன் நீங்கப்பா. உம்மை போல் வல்லமையுள்ள தேவன் யார்? உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் உள்ளது கர்த்தாவே. நம்ப நாங்கள் விசுவாசிக்க, உம்முடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள, அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.